மக்களை, வெறும் இளைஞர்களை, பிள்ளைகளை வந்து சினிமாவ போல சீரழிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊடகம் எதுவும் பார்க்க முடியாதுங்க. அவ்ளோ வழிகேடுகள் அதுல இருக்கு. சினிமா டயலாக் மூலியமாக என்ன செய்றாங்க, அதை வாழ்க்கை சித்தாந்தமாக எடுத்து நெறைய பேர் வழிகெடுறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டயலாக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபல டயலாக் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. பிரபல ஆக்டர் ஒருத்தரு, தமிழ் ஆக்டர் வந்து, "இங்க என்ன தோணுதோ அத பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அத செய்வேன்னு" சொல்லுவாரு. இங்க என்ன தோணுதோ அத சொல்வான்னும்போது அவர் புத்திய சொல்லுவாரு. இங்க என்ன தோணுதோ அத செய்வான்னும்போது மனச சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி சினிமா டயலாக்ல வந்து, மாஸா பேசுறாருப்பா, ஃப்ரீடம் பத்தி பேசுறாருப்பா, போல்ட்னஸ் போல்டா பேசுறாருப்பா அப்டின்லாம் சொல்லப்படும். ஆனா உண்மையாவே இது வந்து ஒரு மனுஷன வந்து ஒழுக்க கட்டுப்பாடின்றி வாழக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடிய ஆபத்தான சிந்தனைங்க. ஏன்னா மனுஷன் நினைப்பது எல்லாம் சரி கிடையாது. மனசு விரும்புவது எல்லாம் நன்மை கிடையாது. புத்திக்கு தோன்றது எல்லாமே உண்மை கிடையாது. எனக்கு தோன்றது தான் சரி என்ற கலாச்சாரம் இது. இந்த டயலாக் வந்து ஒரு விஷத்த ஊட்டுதுன்னு சொல்லலாம். நான் நினைப்பதே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய உணர்வு தான் சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகேடான சித்தாந்தம். இதன் விளைவாக என்ன செய்வாங்க, அடுத்தடுத்து இதையே உள்ள சித்தாந்தமா பெற்றுக்கொண்டு, பெற்றோருக்கு கட்டுப்பட மாட்டாங்க, தேவையில்லன்னு சொல்லுவாங்க, கட்டுப்பட தேவையில்லன்னுவாங்க, மார்க்க வழிகாட்டுதல் தேவையில்லன்னுவாங்க, சமூகம் சொல்வது தேவையில்லன்னு சொல்லுவாங்க, நல்லது கெட்டது என்ற அளவுகோல் தேவையில்லன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சொல்லலனா கூட அவங்க செயல் மூலியமா அது வெளிப்படும். இதுதான் இன்னைக்கு மாடர்ன் இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா மனசு எப்பவுமே நியாயமா இருக்காது. ஒரு மனிதனுக்கு கோவம் வந்துச்சுன்னா கொலை செய்ய கூட தோன்றும் அவனுக்கு. ஆசை வந்தா விபச்சாரம் செய்ய கூட தோன்றும் உடனே. பேராசை வந்தா மோசடி செய்யறதுக்கு போயிடுவான் உடனே. அகம்பாவம் வந்தா பிறரை அவமதிக்க அவனுக்கு தோன்றும். ஸோ என்ன தோணுதோ அத செய்வான் என்றால் உலகமே குழப்பமாயிடுங்க. எனக்கு அதனால தான் குரான் மனிதன ஆசைக்கு அடிமையாவானான்னு சொல்லுதுங்க. தன் மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டவனை பார்த்தாயா என்று சூரத்து ஜாசியால அல்லாஹ் வார்னிங் குடுக்குறான். ஸோ உணர்ச்சியை வந்து இன்னைக்கு பலர் வந்து வழிகாட்டியாக எடுத்துக்கிறாங்க. ஆசைய தத்துவமாக வச்சுக்கிறாங்க. ஃபீலிங்ஸ வந்து உண்மைய விட மேலாக வச்சிருக்கிறாங்க. இது சினிமா என்ன பண்ணுது? கிளாமரைஸ் பண்ணுது. நார்மலைஸ் பண்ணுது. இது எப்படி கட்டுப்பாடற்ற பேச்சு. என்ன தோணுதோ அத செய்வேன்னா, அதெல்லாம் கட்டுப்பாடற்ற பேச்சு. ஸோ இங்க என்ன தோணுதோ அத சொல்வேன்னா, அவர் என்ன செய்வாரு? அவதூறு கூட சொல்லுவாரு. கேவலமான பேச்சு கூட பேசுவாரு. வல்கரா காமெடி கூட பண்ணுவாரு. பெற்றோர கூட மார்க் பண்ணுவாங்க. மதத்த கூட மார்க் பண்ணுவாங்க. இவையெல்லாம் நார்மல் ஆவுது இல்லைங்களா? என்ன தோணுதோ அத செய்வேன்னா, அவரு விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தோணும். போதை சாப்பிடணும் கூட தான் தோணும். மது குடிக்கணும்னு கூட தான் தோணும். வயலன்ஸ் கூட தான் தோணும். செல்ஃபிஷா வாழணும்னு கூட தான் தோணும். ஸோ மனசு விரும்புவது எல்லாம் ஃபாலோ செஞ்சா மனுஷன் மிருகத்த விட மோசமாயிடுவாங்க. ஸோ உண்மையான சுதந்திரம் என்பது எதை வேண்டுமானாலும் செய் என்பது கிடையாது. உன்னை அழிக்கக்கூடிய ஆசையிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள். அதுதான். இதுதான் உண்மையான ஃப்ரீடம். எல்லாருமே என்ன தோணுதோ அத செய்வானா, எதுக்கு டிராஃபிக் ரூல்ஸ்? எதுக்கு ஃபேமிலி சர்வைவ்? மேரேஜ் எதுக்கு? சொசைட்டி சேஃப் எதற்கு? லாஸ் எதற்கு? சட்டங்கள் எதற்கு? ஸோ வாழ்க்கை உணர்ச்சியால் அல்லங்க. ஒழுக்கம், அறிவு, வழிகாட்டுதல், பொறுப்பு மூலியமா தான் நடக்கும். ஸோ குரான் மனுஷன ஃபீலிங்ஸ் மூலியமா இல்லங்க. கைடன்ஸ் மூலியமா தான் வாழ வைக்குது. நம்ம பேசுவதற்கும் மறுமையில பொறுப்பு குடுக்கணும். செய்வதற்கும் கணக்கு கொடுக்கணும். ஸோ மனசு சொல்வதை எல்லாம் பின்பற்றக்கூடிய சமூகம் சீரழியும். இறை வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய சமூகம் தான் நிலைக்கும். நபிமார்கள் எது பேசினாங்களோ அத பேசுங்க. அந்த டயலாக் பேசுங்க. தப்பு கிடையாது.